ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை சமையல். இன்றைக்கி வந்து கீழக்கரையிலேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூசணிக்காய் பாகு. இது வந்து எப்படி சிம்பிளாக வீட்டில் சூப்பராக செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, அதாவது பரங்கிக்காய். இதோட வெயிட் வந்து 3லேருந்து 4 கிலோ தான் இருக்கும். இதை வந்து கட் பண்ணிக்கிறலாம். இதில் இருக்கிற விதை, தோல் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ எல்லா பீசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வந்து போட்டு வச்சுருங்க. இந்த ட்ரேயை வந்து அப்படியே எடுத்து வெயிலில் வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் இருக்கட்டும். இது வந்து லைட்டாக வந்து ட்ரை ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. ரொம்ப வத்தல் மாதிரி காய வச்சிடக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணி பதம் வந்து லைட்டாக வந்து ட்ரை ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் காய வச்சா போதும். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து நம்ம கருப்பட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 1 கிலோ சுத்தமான கருப்பட்டி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10லேருந்து 15 ஏலக்காயை வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தேங்காயை வந்து திருகி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க வந்து தேவையான பொருட்கள். இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபி, ஸ்வீட்டான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கருப்பட்டியை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, இல்லைன்னா ரொம்ப அதிக நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அது நல்லாவே கரைஞ்சிரும். எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பரங்கிக்காயை ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ பார்த்து பத்திரமா வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா சூடாக இருக்கிற அந்த பாகு வந்து நம்ம மேலே தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் கவனமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே திருகி வச்சுருக்கிற தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். பரங்கிக்காய் வந்து குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இந்த ரெசிபி வந்து கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு வந்து 1/2 ஹவராவது ஆகும். பரங்கிக்காயில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இடையில இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகம், ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடி வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சுவையான பரங்கிக்காய் பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து அப் டு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது சும்மா சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு